இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டே பேருக்கு இடையில் தான் வர்க்க போராட்டம். ஒன்று தமிழ்நாடு அரசுக்கும், இன்னொன்று உழைப்பார் உரிமை இயக்கத்துக்கும். எல்லாரும் கப்பாண்டாரு. ஆனா பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்து எந்த அப்பா அமைதியா இருப்பாரா? ஆனா நம்ம அப்பா அமைதியா இருக்காரு. 15ஆம் தேதி நம்ம மாண்புமிகு முதல்வர் ஒருவேளை சாப்பாடு அறிவிச்சார். உழைப்பாளர் சிலையில போய் போராட்டம் நடத்தணும். 3 வேளை சாப்பாடுன்னு அறிவிச்சார். இங்க மட்டும் 5வது 6ஆம் இடத்துக்கு 761 ரூபாய்னு கேட்டோம். சென்னையில் உள்ள 8ஆம் மண்டலத்துக்கு 761 அறிவிக்க போறேன்னு சொன்னாங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க சாப்பாடு அறிவிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க கூட உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி எங்களோட இருக்காங்க. எல்லாருமே எங்களோட இருக்காங்க. எதிர்கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கட்சியும் அதுக்கு இன்னைக்கு செயல்பாட்டில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து அதிமுக இருந்து எல்லா எதிர்கட்சிகளும் நம்ம கோரிக்கைக்கு ஆதரவா இருக்காங்க. துப்புரவு தொழிலாளி என்றது பேரை மாத்தினார் கலைஞர். தூய்மை பேரை மாத்தினாரு. வாழ்க்கையை மாத்தினாரா? வாழ்க்கையை மாத்தல. அத ஊனமுட்டோர்னு சொல்லாதீங்க. அவர் மாற்றுத்திறனாளின்னு சொல்லுங்க. பேரு தான் பெரிய பேரு. வாழ்க்கை பார்த்தா ஒண்ணும் இல்ல. பேரை பார்த்தா வணக்கத்துக்குரிய மேயர் ஒரு அம்மா இருக்காங்க. வணக்கத்துக்குரிய மேயர் அம்மா வணங்குற மாதிரி இருக்காங்க. அந்த அம்மா நீ செயல்ல வந்தா வணங்குவோம். அப்புறம் வந்து ஆன்மீக அமைச்சர். ஆன்மீக அமைச்சருக்கு இந்த துறைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? போய் கோயில சுண்டல் போடுறாங்களா, சக்கர பொங்கல் போடுறாங்க, பாக்குற வேலையை விட்டுட்டு இங்க வந்து நம்ம பிரச்சனை தலைவர் சாகர் பாபு. கருப்பறியின கூட்டம் தானே நீங்க தள்ளி விட்டுலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்க தேர்தல் களத்துல யாரெல்லாம் எங்களுக்கு காரணமா இருக்கீங்களோ தெருக்கு தெருக்கு போய் எங்க பெண் தூய்மை பணியாளருடைய குரல் கேட்கும். தூய்மை பணியாளர்களை இன்னைக்கு சென்னை மாநகராட்சி குப்பை தொட்டியில் வீசுவது போல இன்றைக்கு வேலையை மறுத்து வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். இந்த துறை அமைச்சர் நேரடி ஆளை காணோம். எங்கடா போனாருன்னு பார்த்தா இப்ப ஈடுநிலையில மாட்டிட்டு இருக்காரு. 800 கோடி ரூபாய் நம்ம தெரு கோடி போராடிட்டு இருக்கோம். 800 கோடி கற்பனை பண்ணி பாருங்க. எண்ணி பார்க்க முடியும் நம்மளால 800 கோடி. 800 கோடி இப்ப பிரச்சனை. இப்ப நேரம் என்னைக்கு ஈடுல மாட்டி உள்ள போக போறாரு. இவ்வளவு சிக்கல மாட்டிருக்கு. நம்ம பாவம் வழியில சும்மா விடுமா? கள்ளக்குறிச்சியில இருந்து தள்ளி வந்துடலாம், கரூர்ல இருந்து தள்ளி வந்துடலாம். தூய்மை பணியாளர் விஷயத்தை தள்ளி வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. தூய்மை பணியாளர்கள் 1953 பேர் 1/8/2025 பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 15-20 வருடங்கள் வேலை பார்த்த தூய்மை பணியாளர்களை முதலமைச்சரே கடிதம் எழுதி 19/1/2021 கடிதம் எழுதி பணியந்திரம் செய்ய வேண்டும் என்று சொன்ன தூய்மை பணியாளர்களை இன்றைக்கு சென்னை மாநகராட்சி குப்பை தொட்டியில் வீசுவது போல இன்றைக்கு வேலையை மறுத்து வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி ராம்கீல் போய் பணி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். 15-20 வருடங்கள் வேலை பார்த்தவர்களை தொழில்கான் பருவநிலை ப்ரொபேஷனராக தொழிலை கற்றுக்கொள்வது போல 6 மாதம் பணித்திறனை முடித்தால்தான் பணியில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லி அவர்களை புதிதாக வேலைக்கு சேருவதாக சொல்வது என்பது சமூக நீதி சமத்துவத்துக்கு எதிரானது. இன்றைக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி 13 நாட்கள் அறவழியிலே போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை காவல்துறை அத்துமீறி தாக்கி கைது செய்து வெளியே அனுப்பியது, அந்த போராட்டத்தை நடத்த விடாமல். தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் படி இன்னைக்கு அம்பத்தூரிலே ஜெனோவா, பாரதி, கீதா, வசந்த் என்ற 4 தூய்மை பணியாளர்கள் 4 பேர் உயிரை பணயம் வைத்து காலவரற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் முன் வந்து தீர்க்க வேண்டும். அவர்கள் கேட்பது உணவு கேட்டு போராடவில்லை, உணவு நீங்களே அறிவித்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். அதெல்லாம் விட நீங்கள் அளித்த 19/1/2021 கடிதப்படியும் தேர்தல் வாக்குறுதியின் 153 285 படியும் நீங்கள் பணியந்திரம் செய்யுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதையும் விட தற்போது குறிப்பாக 31/7/2025 நாங்கள் என்ன வேலை செய்தோமோ பணியந்திர கோரிக்கையை நீதிமன்ற தீர்ப்புக்கு வைத்துவிட்டு நாங்கள் உடனடியாக சென்னை மாநகராட்சியின் கீழ் பணியில் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று தொழிலாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். 23 முறை கைது, 13க்கு மேற்பட்ட 23க்கு மேற்பட்ட முறை கைது, 13க்கு மேற்பட்ட பொய் வழக்குகள் பலதையும் தாண்டி இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் 112வது நாளிலே போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே காலவரற்ற உண்ணாநிலை போராட்டம் இன்றைக்கு தூய்மை பணி அரங்கத்திலிருந்தே நடக்கிறது. மாண்பு முதல்ல இந்த பிரச்சனையை தலையிட்டு தீர்வு காண வேணும். இதற்கு நகராட்சி நிர்வாக
முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள், சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள், மேயர் அவர்கள், துணை மேயர் அவர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், இவர்கள் தடைகளாக இல்லாமல், இவர்கள் விலகி ராம்கி பக்கமாக இல்லாமல் முதல்வர்கள் கை கொடுத்து உங்களுடன் ஸ்டாலின் என்பதை, நான் உங்களுடன் தூய்மை பணியாளருடன் ஸ்டாலின் என்பதை அறிவிக்க வேண்டும். அறிவித்து இந்த பிரச்சனைகளை தீர்வு காணத்துக்கு கொண்டு வர வேண்டும். அவர்களது உயிருக்கு ஏதாவது ஆபத்து என்று சொன்னாலும், தொடர் போராட்டத்துக்கு தூய்மை பணியாளருக்கு ஏதாவது சொன்னாலும், இன்றைக்கி தமிழ்நாடு அரசு சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய அரசு பொறுப்பாக மாறும் என்பதால் முதல்வர் தலையிட்டு தீர்வு காண்டு போராடுகிற சங்கத்தோடு அந்த தூய்மை பணியாளர் உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், பெண் தூய்மை பணியாளர்களை அழைத்து பேசி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். எங்களுக்கு, எங்கள் தொழிலாளர்களுக்கு சென்னை மாநகராட்சியில் மீண்டும் பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த 4 உண்ணாநிலை போராட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். 4வது நாள் உயிரை பணைய வச்சு போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் முற்றுகை போராட்டம் நடத்தலாம், பேரணி நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், வேற தொடர் போராட்டங்கள் நடத்தலாம். ஆனா காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி பேர்ல இன்னைக்கு 4 பேருக்கு உழைப்பாளர் உரிமை இயக்கம் LTUC AICCTU தலைமையில் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் நம்ம நடத்திட்டு இருக்கோம். சமூக நீதி சமத்துவம் பேசுற ஆட்சி கிட்ட நாங்க உங்க கிட்ட கேட்டது சாப்பாடு இல்ல, நாங்க உங்க கிட்ட கேட்டது சலுகை இல்ல, நாங்க உங்க கிட்ட கேட்டது உங்க தேர்தல் வாக்குறுதிப்படியான பணி நிரந்தரம். தமிழ்நாட்டில் ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி எல்லா இடங்கள்லயும் குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி சம்பளம்ன்றது இன்னைக்கு இந்த 4 வருஷத்துல 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் சம்பள திருட்டு என்பது நடந்திருக்கு. எங்களுடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு சென்னையில மட்டும் 761 ரூபாய் 2 மண்டலத்துல, அதை எல்லா மண்டலத்துக்கும் கொடுக்க போறோம்னு அறிவிக்கிறாங்க. ராம்கிக்கும் ஸ்வெயின் கம்பெனிக்கும் உர்பேசருக்கும் மக்களுடைய வரி பணத்தில் எடுத்து 150 கோடி 186 கோடிக்கு சம்பள வேறு கொடுன்னு சொல்லி பேலன்ஸ் கார்பரேஷன் கொடுக்குமா 200 ரூபாய் கிட்ட. சாப்பாடு தனியார் நிறுவனம் நீ போடுன்னு சொல்லணும், நீ போடலன்னா கான்ட்ராக்டர் ரத்து பண்ணுவேன்னு சொல்லணும், அவரை தூக்கி வெளியே அடிக்கணும். நம்ம வரி பணத்துல இருந்து, நம்ம ஜனங்க பணத்துல இருந்து எடுத்து இவங்க தூக்கி கொடுப்பாங்களா? அவன் லாபம் சம்பாதிக்க நம்ம வேடிக்கை பார்க்கணுமா? நம்ம கைதான 13ஆம் தேதி 15ஆம் தேதி நம்ம மாண்புமிகு முதல்வர் ஒருவேளை சாப்பாடு அறிவிச்சார். உழைப்பாளர் சிலையில போய் போராட்டம் நடத்தணும், 3 வேளை சாப்பாடுன்னு அறிவிச்சார். இங்க மட்டும் 5வது 6ஆம் மண்டலத்துக்கு 761 ரூபாய்னு கேட்டோம். சென்னையில் உள்ள 8ஆம் மண்டலத்துக்கு 761 அறிவிக்க போறேன்னு சொன்னாங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க சாப்பாடு அறிவிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பருக்கு பிறகு தூய்மை பணியாளர் விழித்து கொண்டால் நம்ம கேள்வி கேட்டோம்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க சாப்பாடு கொடுப்பன்னு அறிவிக்க வச்சது சென்னை மாநகராட்சியுடைய மண்டலம் 5-6 தூய்மை பணியாளர்கள். இன்னைக்கு சென்னையில் உள்ள எல்லாருக்கும் 200 ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி 565 761 அறிவிக்க வச்சது சென்னை மாநகராட்சியில பசி பட்டினி வறுமையில இன்னைக்கு 112 நாளா வேலை இல்லாம இருக்கக்கூடிய நமது தொழிலாளருடைய போராட்டம். வீழ்ந்துடுவோம், நகர்ந்துடுவோம், ஓடிடுவோம், பயத்தை கேஸ் போட்டா ஓடிடுவோம், 1 மாசம் சம்பளத்தை கொடுத்தா ஓடிடுவோம், 1 லட்சம் ஆசை காட்டினா ஓடிடுவோம், வீடு கொடுத்தா ஓடிடுவோம், உரிமையை கேட்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சாங்கல்ல. சாப்பாடு கொடுத்து சமாதானப்படுத்தலாம். எங்க சம்பளத்தை நீங்க கொடுக்காம வச்சிருந்த காசுல எங்களுக்கு சம்பளமா? 150 கோடி 186 கோடி, நம்ம 1500 பேர் இருக்கிறோம். 1500 பேர் 23,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா 12 மாசத்துல எவ்வளவு வரும்? 40 கோடிக்குள்ள வரும். அவ்வளவுதான் வரும் வருஷத்துக்கு. 40 கோடிக்குள்ள கொடுத்து இந்த தொழிலாளியை வச்சு இவங்களுக்கே சம்பளம் கொடுக்கலாம். ஆனா கான்ட்ராக்டுக்கு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவனை கொடுக்க வைப்பாங்களாமா? யார் வீட்டு பணம்? யார் கான்ட்ராக்ட் சம்பாதிக்க? யாரோட நலனுக்காக நிக்கணும்? மாண்புமிகு முதல்வர்களே, உங்களுக்கு எங்களுக்கும் தனிப்பட்ட சண்டை இல்லை. நாங்க தொழிற்சங்கம் நடத்துறோம்.
எங்க வேலை போச்சுன்னு கேட்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒண்ணு சொல்றோம், எங்க வேலை எங்களுக்கு கொடுத்துருங்க. மண்டலம் 4, 8, 7 தனியார் மையம் போகாதுன்னு நீங்க எலெக்ஷன் வரைக்கும் அறிவிச்சீங்கன்னா, ஏன் மண்டலம் 5, 6 நாங்களும் தனியார் மையம் போகாம இந்த ஆட்சியில எங்க வேலையில நாங்க இருக்க கூடாதுன்னு நாங்க கேள்வி கேட்கிறோம். சரி, உங்களோட யார் இருக்காங்க நீங்களே சொல்லுங்க. எங்க கூட உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி எங்களோட இருக்காங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களோட இருக்காங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் எங்களோட இருக்காங்க, மனிதநேய மக்கள் கட்சி எங்களோட இருக்காங்க, தமிழக வாழ் உரிமை கட்சி எங்களோட இருக்காங்க. எல்லாருமே எங்களோட இருக்காங்க. எதிர்கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கட்சியும், அதுக்கு இன்னைக்கு செயல்பாட்டில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து அதிமுக இருந்து எல்லா எதிர்கட்சிகளும் நம்ம கோரிக்கைக்கு ஆதரவா இருக்காங்க. தமிழ்நாட்டில் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லக்கூடிய நமது முதல்வர் அவர்கள் தூய்மை பணியாளர்களோடு ஸ்டாலின் என்று சொல்ல வேண்டும் என்பதே நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். எங்களுக்கு தேவை எங்க வேலை. நாங்க ஒரு விஷயத்தை தெளிவா இருக்கோம். எங்களுக்கு காரணமானவங்க எங்க வேலையை விட்டு வெளியே நினைச்சவங்கள நீங்க எலெக்ஷன் வரைக்கும் தள்ளி போகணும்னு நினைச்சீங்கன்னா, எங்களை நசுக்கலாம், இவங்களை தூக்கி போட்டுலாம், ஒண்ணுமே இல்லாத ஜனங்க தானே, வடசென்னை மக்கள் தானே, கருப்பறையின கூட்டம் தானே, நீங்க தள்ளி விட்டுலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்க தேர்தல் களத்துல யாரெல்லாம் எங்களுக்கு காரணமா இருக்கீங்களோ தெருக்கு தெருக்கு போய் எங்க பெண் தூய்மை பணியாளருடைய குரல் கேட்கும். 112 நாள்ல நின்றவங்களுக்கு இன்னும் ஒரு 100 நாள் நிக்கிறது எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு ஆதரவா பொதுமக்கள் இருக்காங்க, பாட்டாளி வர்க்க கூட்டம் இருக்கு, பசிப்பட்டியில் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு இன்னைக்கு அரிசி பருப்பு இன்னைக்கு வழங்கி இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க உங்ககிட்ட உணவு கொடுத்ததை விமர்சனம் பண்ணல, எங்க ஜனம் எல்லாம் பசியில் இருக்கு. நாங்க கேட்டது வேற, நீங்க கொடுக்குறேன்னு சொன்னது வேற, அதை வச்சு நீங்க கணக்காட்டுறது வேற. இதுல எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. தொடர்ல தினகரன் கோஷம் போடுவாரு, ஆர்ப்பாட்டம் நடக்கும், வேற கொஞ்சம் தொகுத்து கடைசியாக கூட கொஞ்சம் நேரம் பேசுறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 பேருக்கு இடையில தான் வர்க்க போராட்டம், தொழிலாளி போராட்டம் பவர்ஃபுல்லா நடக்குது. எல்லாரும் போராட்டம் இல்ல, ஆனா 112 நாள் முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கம்பீரமா கௌரவமா நடக்குதுன்னா, ஒன்று தமிழ்நாடு அரசுக்கும், இன்னொன்று உழைப்பார் உரிமை இயக்கத்துக்கும் இந்த போராட்டம் தான் தமிழ்நாட்டில் கம்பீரமா நடக்குது. ஏனென்று சொன்னால் எங்கள் பெண் தூய்மை பணியாளர்கள் எதற்கும் மஞ்சாமல் போராடக்கூடியவர்கள். 4 பேர் உயிரை காப்பாத்துங்க. நாங்க லேஸ்ல கரையிற கூட்டம் இல்ல, உயிரை பணைய வச்சு உண்மையா இன்னைக்கு 4 பெண் தொழிலாளர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஜெனவா, பாரதி, கீதா, வசந்தி 13 நாள்ல கோர்ட்டு தீர்ப்பு வாங்கி எங்களை வெளியே துரத்துனீங்க. அதே கோர்ட்டு தீர்ப்பை வாங்கி 4 நாள் தொடர் போராட்டத்துக்கு நாங்க உட்கார்ந்துருக்கோம். அவ்வளவு சீக்கிரத்துல களைய மாட்டோம். எங்களுக்கு தேவையானது எங்க தொழிலாளியுடைய வேலை. இதை நோக்கி தொடர்ந்து களமாவோம், நம்பிக்கையோட இருப்போம். நாங்க உங்ககிட்ட ஜெயிக்கிறதுக்காக போராடல, நாங்க ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சிடணும். எங்க கோரிக்கைக்கு அரசாங்கம் அடி பண்ணிடணும், எந்த கோரிக்கையுமே இல்லையே ஐயா. எங்க செஞ்ச வேலையை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது என்ன கோரிக்கை? விசித்திரமா இல்லையா? அது 50,000 சம்பளம் கேஸ் நடக்குதா, போராட்டம் நடக்குதா? உடனே பணியிடம் கொடுத்துட்டு போராட்டம் நடக்குதா? 3 மண்டல கான்ட்ராக்ட் இல்லை, நீங்க உங்க 5 மண்டலம் உங்க ஆட்சியில் கான்ட்ராக்ட் போகாது. நீங்க கடிதம் எழுதினீங்க, இவங்களெல்லாம் தனியாருக்கு அனுப்பக்கூடாது, உடனே பர்மனன்ட் பண்ணணும். 90% மக்கள் பட்டியலின மக்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க. 153, 281 285 ஊராட்சி பணியாளர்கள், தூய்மை பணியாளர் அத்தனை பேருக்கு பணி நிரந்தரம், சம்பளம் வரும். அதானே கேட்கிறோம். எங்க சம்பளத்தை நீங்க கொடுத்தா நாங்களே சாப்பிட போறோம், எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்தா நாங்களே நல்லா சாப்பிட போறோம். தலைமை செயலர் ஊழியர் போய் சாப்பாடுன்னு அறிவிக்க போறீங்களா? வேற யாருன்னா அறிவிக்க போறீங்களா? இல்லாதப்பட்ட கூட்டம் தானே. சரி, நீங்க அறிவிச்ச நல பயன்கள் எல்லாத்தையும் நாங்க எதிர்க்கல, ஏத்துக்கிறோம். ஆனா எது தேவையோ அதை கொடுங்க. எங்களுக்கு பணி நிரந்தரம்ன்ற பசி தான் இருக்கிறதுலே பெரிய பசி, அந்த பசி கொடுங்க, நாங்க செய்வோம். தோழே, நம்பிக்கையோடு இருப்போம். நாளை நமதா இருக்கணும், இருக்க வேண்டும். 5 நாளுக்கு மேல 10 நாளுக்கு மேல உண்ணாநிலை போராட்டம் போதுன்னா
நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் அனைத்து அரசியல் கட்சி சேர்ந்தவருக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன். நாங்க போராடுற இடத்துல 50 பேருக்கு மேல கூடக்கூடாது. எங்க ஜனங்களே எல்லாரும் அங்க வந்து பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையில் இன்னைக்கு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். 50 பேர் மேல நாங்கள் கூடக்கூடாது. கூடனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமா? காவல்துறை சொல்லுது. இதே இந்த இடத்துல ராஜரத்ன ஸ்டேடியத்தில் தமிழ் வழக்காடு உரிமைக்காக கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி 8 நாளுக்கு இந்த காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு. ஆனால் எங்களுக்கு கட்டுப்பாடு. எங்க போனாலும் தூய்மை பணியாளருக்கு ஒரு அவசர நிலை, எமர்ஜென்சி. நீ நின்னா நடந்தா உட்காந்தா கைது பண்ணுவேன், உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். அதெல்லாம் தாண்டி நல்ல முடிவு எடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களோட மல்லு கட்டுறது முழுக்க முழுக்க காவல்துறை தான். அவங்களுக்கு எங்களுக்கு இடையில எங்க போனாலும் நடக்குது. அவங்களும் தீபாவளிக்கு லீவ் போறதா வெளியே போறதா இல்ல நம்மள விஷயம் முடிவு பண்ண நடக்குது. அவங்க உயர் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு. ஆனா பல அடுக்குமுறை நாங்க சந்திச்சிட்டோம். எங்க பெண் தொழிலாளர்கள் பல்வேறு விதமான துன்பத்தை சந்திச்சிட்டோம். உச்ச நீதிமன்றத்தை, உயர் நீதிமன்றத்தை, எல்லா இடத்தையும் வழக்கு இருக்கு. எல்லா வழக்கும் பேஸ் பண்ணிட்டு வரோம். எல்லா குற்றவாளிகள் வழக்கும் பேஸ் பண்ணிட்டு வரோம். ஆனா ஒண்ணு, நாங்க கீழே உழணும், ஒடுங்கி போனோம். நீங்க நினைக்கிற மாதிரி தான் எல்லாம் செய்யணும் நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியாதுன்னு சொல்லி தொடர்ந்து சம உரிமைக்காக நாங்க நிற்போம். நான் சொல்றேன், வெறும்னே எதிர்ப்பு. நாங்க அரசாங்கத்தை எதிர்க்க வந்தவங்க. நாங்க இந்த கூட்டம் அந்த கூட்டம், இவரோட ஆள் அவரோட ஆள் அதெல்லாம் கிடையாது. ஒரிஜினல் அக்மார்க்கு, நேர்மைக்கு, உண்மைக்குமான சமூக நீதி சமத்துவத்துக்கான கூட்டம். நாங்க கௌரவமா கம்பீரமா நின்று போராடுறோம். எங்க போராட்டம் லேஸ்ல நிக்காது. எல்லா கூட்டணி கட்சியினர், அனைத்து கட்சியினர் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, போராட்டம் நடத்துங்க. நம்ம மாண்புமிகு முதல்வருக்கு கடிதம் எழுதுங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தூய்மை பணியாளர் பக்கம் நிக்கணும் நாங்க விரும்புறோம். கள்ளக்குறிச்சியில இருந்து தள்ளி வந்துடலாம், கரூர்ல இருந்து தள்ளி வந்துடலாம். தூய்மை பணியாளர் விஷயத்திலிருந்து தள்ளி வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. எண்ணிக்கையில குறைந்த கூட்டமா இருந்தாலும் அம்பேத்கரையும் பகத்சிங்கையும் தூக்கி பிடிச்சு, சிங்காரவேலரா சீனிவாசரா தூக்கி பிடிச்சு களத்துல நிக்கிற கூட்டம் நாங்க. நீங்க எங்க கோரிக்கையை நிறைவேற்றணும் கேட்கிறோம். எல்லாரும் வேலைக்கு போய் பசி பட்டினி வறுமையை தீக்கணும்னு நினைக்கிறோம். ரோட்ல உட்கார வைக்காதீங்க, கார்பரேஷனுக்குள்ள உட்கார வைங்கன்னு நாங்க கேட்கிறோம். நேற்று கவுன்சிலர் பார்த்திருக்கோம், நேற்று எம்எல்ஏக்களை பார்க்க போயிருக்கோம். முதலமைச்சர் அலுவலகத்தை நமக்கு உள்ள போறதுக்கு அளவு பண்ணல, மனுவை அளவு பண்ணல. துணை முதல்வர் இடத்துலயாவது மனு வாங்கிட்டாங்க. நம்ம மாண்பு அறநிலைத்துறை அமைச்சரோட அலுவலகத்துக்கு உள்ள போறதுக்கு கூட அளவு பண்ணல. கவுன்சிலர் எல்லாம் மனுவை வாங்க முடியாதுன்றாங்க. நான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன ஐயா சொன்னீங்க? நாங்க வந்தா இதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம், உங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவோம், எங்களை எப்பயும் அணுகலாம், நான் ஏதாவது சுயநலமா இருந்து எங்களை கேள்வி கேட்கலான்னாங்களே. எங்க மனு கூட வாங்க முடியலையா? மனு கொடுக்கறது கூட நாங்க தகுதி ஏற்றவர்களா போயிட்டோமா? எங்களை பார்த்தா என்ன பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு? நாங்க கொரோனால வேலை செஞ்சது பிரச்சனையா? எங்க நிறம் பிரச்சனையா? எங்க உருவம் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நாங்க கம்பீரமா பேசணும், அதான் பிரச்சனையா? ஒருத்தருக்குள்ள ஆட்சியில ஏத்து திட்டிக்கணும், மாறி கட்சியில வந்தா சேர்த்துக்கிறது இல்லையா? அதெல்லாம் செய்றீங்க. ஏன்னா மரியாதை குறைவா பேசுறோமா? நாங்க நிக்கிறோமா? களத்தை என்ன உரிமையை கேட்கிறோம். நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கையில தான் தொடர்ந்து போராடுறோம். நாங்கள் வேறு எதற்காகவும் தனிப்பட்ட முறையில் போராடவில்லை. ஆனால் ஒன்று, எங்களை துச்சமா எண்ணி தூக்கி போட்டுடலாம், கர்ச்சீப் மாதிரி தொடச்சி டிஷ்யூ பேப்பர் மாதிரி நினைச்சீங்கன்னா நீ எத்தனை பேப்பர் கீழே போட்டாலும் அத்தனை பேப்பர் திருப்பி வந்து எழுந்து நின்று கேள்வி கேட்கும். நாங்க போக மாட்டோம். எலெக்ஷன் நெருங்கிருச்சு, பக்கத்துல இருக்கு. தூய்மை பணியாளர்களை மனங்களை வென்று தேர்தலில் நிக்க போறீங்களா? தூய்மை பணியாளர்களால நீங்க தேர்தலில் எந்த விதமான விஷயத்தை சந்திக்க போறீங்களா சென்னையில் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, சொல்றேன், நான் உங்ககிட்ட இவ்வளவு பேர் வந்திருக்கனால துவக்கி வைக்கும் போது பேசணுன்றதுக்காக நான் மைக்க பிடிச்சி துவங்கிட்டேன். உங்களை பார்த்தா பிரேக் ஆக மாட்டேங்குது. எல்லாம் தூக்கம், சாப்பாடு, உறக்கம் மொத்தமே இத்தனை நாள் இருக்கிறதுனால இதோட ஊறிடுச்சு. தினகரன் கோஷம் போடணும், நம்ம தலைவர்லாம் சில நிமிஷம் பேசுவாங்க, நம்ம ஆர்ப்பாட்டம் இங்கே நடக்கும், நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க, ஒத்துழைப்பு கொடுத்தா பதில் ஒத்துழைப்பு தருவோம். ஆனால் தொடர்ந்து போராட்டம் நடக்கும். தொடர்ந்து நம் கோரிக்கை நிறைவேறும் வரை நமது போராட்டம் தொடரும் 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 என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய போராட்டம் சட்ட ரீதியாகவும் நியாய ரீதியாகவும்
மறுக்க முடியாத கோரிக்கையாகும். இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சட்டம் என்பது நமது தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அந்த சட்டம் என்ன தெரியுமா? 1981 கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்று சொல்லக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட சட்டம் என்பது பணி நிரந்தர தகுதி வழங்கல் சட்டம். ஒரு தொழிலாளி ஒரு நிறுவனத்திலே 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 480 நாட்கள் தொடர்ந்து பணிபுரிந்தால் அவன் பணி நிரந்தரம் என்று சட்டம் இருக்கிறது. எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டத்தை தமிழ்நாடு அரசின் கீழே செயல்படக்கூடிய சென்னை மாநகராட்சி அமல்படுத்தாது என்று சொன்னால் சட்டத்தை மீறக்கூடிய இந்த ஆணையரையும் மேயரையும் சிறைக்கு அனுப்ப வேண்டும். செய்யுமா இந்த காவல்துறை? நாம் அனுமதி பெற்றிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு. எப்படி? நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கிறது. ஜனநாயகப்படி நம்முடைய பேச்சுரிமையை நாம் முறையாக காவல் ஆணையரிடத்திலே விண்ணப்பித்தால் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் முதலமைச்சரை நாம விமர்சிக்கிறோமா? நமக்கு என்ன வேண்டாதவரா முதலமைச்சர்? அவர் அனைவருக்கும் அப்பா அப்பான்னு சொல்றாரு. இப்போ எல்லாருக்கும் அப்பான்றாரு. ஆனா பிள்ளைங்க கஷ்டப்படுறதை பார்த்து எந்த அப்பா அமைதியா இருப்பாரா? ஆனா நம்ம அப்பா அமைதியா இருக்காரு. நம்ம அப்பா ஒரு பிள்ளைக்காகவே ஆட்சி நடத்திருக்காரு. எந்த பிள்ளை உங்களுக்கு தெரியும்? ஒரு பிள்ளைக்காக ஆட்சி நடத்திருக்காரு. நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் தெருவில் இருக்குது. இப்ப ஒரு திட்டத்தை கொண்டு வந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. சென்னை மாநகராட்சி பணிபுரியக்கூடிய தூய்மைப்படால் 3 வேளை உணவு திட்டம். யாரு கேட்டா? சோறு கேட்டீங்களா? அதாவது எங்களுக்கு உழைத்த உழைப்புக்கு சம்பளத்தை கொடுத்தா நாங்க நல்லா சத்தான உணவு சாப்பிடுவோம், எங்க பிள்ளைங்களுக்கு கொடுப்போம், எங்க பாட்டம் மாட்டனும் கொடுப்போம். இப்ப தூய்மைப்படைய 3 வேளை சோறு போட்டு நீ வீட்டுக்கு போக கூடாது. 3 வேளை காலை ஷிப்ட், பகல் ஷிப்ட், இரவு ஷிப்ட் மாநகராட்சிக்கு உழைக்கணும். நீங்க இந்த திட்டத்துக்கு 64 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கார் முதலமைச்சர். நாம் கேட்பதே குறைந்தபட்ச ஊதியம். எந்த தொழில் செய்தாலும் மாதம் 26,000 ரூபாய் என்பதே நம்முடைய மத்திய தொழிற்சங்களோட கோரிக்கை. நம்ம அனைத்து தொழிற்சங்களுக்கும் வைக்கிற கோரிக்கை என்பது எந்த தொழில் செய்தாலும் 26,000 ரூபாய் குறைந்தபட்சம். விற்கிற விலைவாசியில அந்த 26,000 ரூபாய் போதாது. ஆனா குறைந்தபட்சம் 26,000 ரூபாய் கொடுங்க என்று மத்திய அரசும் கேட்கிறோம், மாநில அரசும் கேட்கிறோம். நம்ம முதலமைச்சர் மத்திய அரசு குறை காட்டுக்காரு, குறை சொல்லிட்டே இருக்காரு. கல்வி நிதி தர மாட்டாங்க, ஜிஎஸ்டில பங்கு தர மாட்டாங்க. உங்களோட இணைந்து இங்க இருக்கிற இடதுசாரி அமைப்புகள்லாம் மத்திய அரசு விமர்சித்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய் என்று சொல்வார்கள். மத்திய அரசு கொண்டு வருகிற தொழிலாளர் சட்டங்கள் 4 சட்ட தொகுப்புகளாக நம்முடைய முன்னோர்கள் போராடி பெற்ற சட்டங்களை 4 சட்ட தொகுப்புகளாக மோடி அரசு திருத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த சட்டத்திலிருந்து நம்ம போன்ற உழைப்பாளி மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே தமிழ்நாடு அரசு மறைமுகமாக 8 மணி நேர வேலை என்பது உலக நீதி. அதுக்காக நம்முடைய முன்னோர்கள் போராடி உயிர்த்தியாகம் செய்து 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்ற உலக நீதியை உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வேடித்தனமாக, கோழைத்தனமாக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி சட்டமன்ற தெரியாம ஒரு மசோதா நிறைவேற்றுகிறார்கள். அது என்ன மசோதா என்றால் தொழிற்சாலை சட்ட திருத்தம். பணி நேரத்தை 8 மணி நேரம் 12 மணி நேரமாக வைத்துக் கொள்ளலாம். எவ்வளவு திமிர் இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு. இன்றைக்கு உழைப்பாளி மக்கள் முதல்ல தொழிற்சங்கத்தை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு. நம்முடைய அருகாமையில் இருக்கிற பெரம்பூர் இருக்கிற பக்கிங்ஹாம் கர்நாடகத்திலே நம்முடைய முன் தொழிலாளர்கள் உருவாக்கிய சங்கம் தான் இந்தியாவிலே முதல் பதிவு செய்யப்பட்ட சங்கம். நாம் பிடித்திருக்கிற செங்கோடி, இந்த செங்கோடியோட வரலாறு உங்களுக்கு தெரியும். நம்முடைய தாய்களை நினைவு கூற வகையிலே ஒவ்வொரு மேதின தண்டம் நாம் செங்கோடி ஏற்றுகிறோம். அப்படி இந்தியாவிலே முதலில் மேதினத்தை கொண்டாடிய பெருமை சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் நம்முடைய உழைப்பாளர் சிலை அருகிலே முதல் மேதின கொடி ஏற்றினார். இப்படி தொழிலாளர் வர்க்கத்தினுடைய போராட்டங்கள் இந்த தமிழ்நாட்டிலே
இன்னைக்கு வேலை நேரத்தை மாற்றுகிறார். கடைகள் நிறுவன சட்டம், கடையில் பணியாற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான இளம் பெண்கள் நீங்க தீநகர்ல பார்க்கலாம், புரசலகத்துல பார்க்கலாம். காலையில வேலைக்கு வந்தா ஷிப்ட் முடிவு நின்றுகிட்டே இருக்கணும். வாடிக்கையாளர் இல்லை என்று சொன்னாலும் அவர் நின்றுகிட்டே இருக்கணும். அதிகாரம் இருக்கிற கேரளாவிலே இப்படிப்பட்ட வணிக நிறுவனங்களில் வாடிக்கையாளர் நேரத்திலே அந்த பணியாளர்கள் அமர்வதற்கு இருக்கை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார்கள். அதை காப்பீடுத்தார் ஸ்டாலின், சட்டம் போட்டாரு. இன்னைக்கு நீங்க போங்க, சரவணா ஸ்டோர்லயோ போக்கிஸ்லயோ ஏதோ பெண்கள் உட்கார்ந்து பாத்துறீங்களா? கால் கடுக்க நின்று கொண்டிருக்கிறார்கள். வாடிக்கையாளர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் ஷிப்ட் முழுக்க அவர்கள் நின்று கொண்டிருக்கிற அவலத்தை ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது சமீபத்தில் ஒரு சட்ட திருத்தம் செய்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? அபாயகரமான தொழில்களில் பெண்களை அனுமதிக்கலாம். ரசாயனம் சார்ந்த இதர அபாயகரமான தொழில்களில் பெண்கள் இலவச ஷிப்டில் அனுமதிக்கலாம் சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. எவ்வளவு இருமாப்பு இருக்கும். இந்த சட்டம் எல்லாம் யாருக்கு ஆதரவாக கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இந்திய பெருமுதலாளிகளுக்கு, கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு இப்படிப்பட்ட தொழிலாளர் விரோத சட்டங்களை ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் நாம் ஏற்க முடியாத முறையில தான் இன்றைக்கு சிஐடி உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களும் இன்றைக்கு உங்களுடைய போராட்டத்தை நாங்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பெயர் துப்புரவு தொழிலாளி என்றது பேரை மாத்தினார் கலைஞர். தூய்மை பேரை மாத்தினாரு, வாழ்க்கையை மாத்தினாரா? வாழ்க்கையை மாத்தல. அதாவது ஊனமுற்றோர் சொல்லாதீங்க, அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சொல்லுங்க. பேரு தான் பெரிய பேரு, வாழ்க்கை பார்த்தா ஒண்ணும் இல்ல. இப்படி பேர்ல மாற்றத்தை உருவாக்கி கொண்ட அரசாங்கம் இந்த தூய்மை பணியாளருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுவதற்கு எந்த அக்கறையும் எடுக்காமல் இருந்து கொண்டிருக்கும் சொன்னால் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்ற முறையில் இன்றைக்கு உழைப்போர் உரிமை இயக்கம் நடத்தக்கூடிய இந்த போராட்டம், அந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு இந்த கோரிக்கை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று சிஐடி மாநில குழு சார்பிலே தமிழக அரசு வலியுறுத்தி கட்டுகிறோம். நீங்கள் நடத்திய மாநகராட்சி அருகிலே ஒரு அமைதியான போராட்டம், ஜல்லிக்கட்டுக்கு பிறகு உலக அளவிலே இந்த போராட்டம் வீழ்ச்சி பெற்றது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை நீங்கள் நடத்தினீர்கள். அரசியல் மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு அமைப்புகள் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தது. அப்போது கூட இந்த அரசாங்கம் இறங்கி வரவில்லை. வேற பாத்தீங்கன்னா வணக்கத்துக்குரிய மேயர் ஒரு அம்மா இருக்காங்க, வணக்கத்துக்குரிய மேயர் அம்மா வணங்குற மாதிரி இருக்காங்க. அந்த அம்மா நீ செயல்ல வந்தா வணங்குவோம். அப்புறம் வந்து ஆன்மீக அமைச்சர், ஆன்மீக அமைச்சருக்கு இந்த துறைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? போய் கோயில சுண்டல் போடுறாங்களா, சக்கர பொங்கல் போடுறாங்க, பாக்குற வேலையை விட்டுட்டு இங்க வந்து நம்ம பிரச்சனை தலைவர் சாகர் பாபு இந்த துறை அமைச்சர் நேரே ஆளை காணோம். எங்கடா போனாருன்னு பார்த்தா இப்ப ஈடுநிலையில மாட்டிட்டு இருக்காரு. 800 கோடி ரூபாய் நம்ம தெரு கோடி போராடிட்டு இருக்கோம். 800 கோடி கற்பனை பண்ணி பாருங்க, எண்ணி பார்க்க முடியும் நம்மளால. 800 கோடி 800 கோடி இப்ப பிரச்சனை. இப்ப நேரம் என்னைக்கு ஈடுல மாட்டி உள்ள போக போறாரு. இப்போ சிக்கல மாட்டு நம்ம பாவம் வழியெல்லாம் சும்மா விடுமா? இப்ப மாட்டி முடிக்கிறாரு. இப்போ அப்ப ஒவ்வொரு அமைச்சரும் இப்ப ஈடு மாட்டி இருக்கான். எல்லாம் கோடி கணக்குல எத்தனை போய் 3 வேளை சோறு தான் தின்ன முடியும். வேற என்ன பண்ண முடியும் இந்த பணத்தை எடுத்து போய்? ஆக இப்படிப்பட்ட நிலையில மாநகராட்சியினுடைய சென்னை மாநகராட்சியுடைய ஆண்டு வரவு செலவு 8300 கோடி. நாம் கேட்பது குறைந்தபட்ச ஊதியம், அதிகபட்சம் 100 கோடி 150 கோடி எக்ஸ்ட்ரா ஆகும் நம்ம கொடுக்குற சம்பளம். நீங்க எதுக்காக செலவு பண்ணி 4000 கோடி மழைநீர் வடிகால் சீரமைப்பு பண்ணீங்க. ஒரு சின்ன மழை பெஞ்சாவோட ரோட்ல தண்ணி இருக்குது, பார்த்துருப்பீங்க. அப்ப 4000 கோடி எங்க போச்சு? இப்ப எங்களை கொடுக்கறதுக்கு மனசு வரல. ஆக இப்படிப்பட்ட சூழல் மாநில அரசு இனியும் பொறுமை காத்துக் கொண்டிருந்தா இதர சங்கங்களை ஒன்றிணைத்து இந்த போராட்டத்தை மாநில ரீதியான போராட்டமாக மாற்றுவதற்கு சிஐடி முன்முயற்சி எடுக்கும். இன்றைக்கு சென்னை மாநகராட்சி மட்டும் இல்ல, அனைத்து மாநகராட்சியிலும் உங்களை போன்றுதான் அத்துக்கூலிகளாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தின் மூலமாக உங்களுக்கு பரிகாரம் தேடிக் கொள்ளலாம் என்று சொன்னால் நீதிமன்றம் கொடுக்கிற உத்தரவை கூட அமல்படுத்தாமல் மேலும் செய்கிறது. ஒரு முன்மாதிரி நிறுவனமாக சென்னை மாநகராட்சி செயல்படுதா? சட்டத்தை அமலாக்க வேண்டிய சென்னை மாநகராட்சி சட்டத்தை மீறி கொண்டிருக்கிறதை அனுமதிக்க முடியாது. ஆகவே உங்களுடைய போராட்டம்
அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை சிஐடி தமிழ் மாநில குழு உங்களுக்கு தோளோடு தோள் இருக்கும்.